ஓ! புரியுது. இப்போ இப்போ நீங்க வந்து கம்பெனி மேல கேஸ் குடுத்தாச்சு. இனி ம். ஏற்கனவே மக்கள் வந்து பெரிய அளவுல பாதிப்பு அடைஞ்சுட்டாங்க. அத நீங்களே பார்த்திருப்பீங்க. ஏகப்பட்ட பேர் நீங்களே சொல்றீங்க, இவ்வளோ மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு. நீங்க திரும்ப, திரும்ப, திரும்ப இந்த மாரி உங்க சைட்ல போஸ்ட் பண்றது, மக்கள கூட நீங்க ஒரு கோவமான இடத்துலலாம் பேசினீங்க. இந்த மாரி அதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த எது? ட்வீட் எதுங்க? சம்பந்தமா மைவி3 மக்கள் வந்து தற்குறிகள் சம்பந்தமா ஏதோ போட்டிருந்தீங்க. அத நான் இன்னும் கிளியரா பார்க்கல. இல்ல, இல்ல. அப்ப அது நீங்க கிளியரா பார்க்காம பேசக்கூடாது. ஒரே நிமிஷம். தற்குறி நான் அப்படியே பார்த்துட்டுமா? ஒரு நிமிஷம். தற்குறின்னு ம். சொல்லிட்டு ஒரு ஆள தான் சொல்லுவேன். ம். ஓ! ரைட், 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 ரைட். அ ஓகே. தற்குறி வந்து ஏன் அவங்க ம். வந்து எவ்ளோ அசிங்கமா என்ன பேசினாலும், நான் வந்து ஒரு வார்த்தைக்கு ம். மேல பேச மாட்டேன். தற்குறின்னு ம். மட்டும் தான் ம். ரீசன் ஓகே. என்னன்னா, நான் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக நாங்க இது செய்றோம். ம். இது ம். இப்போ ஆமா பாதிக்கப்படுறவங்க அதான் இப்போ வந்து இருக்காங்க. திரும்ப, திரும்ப நம்ம அப்படி சொல்லும்போது மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்களேன். இப்போ நீங்க சொல்றத கேட்டு, கேட்டு ம். நம்ம இப்போ ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு விட்டுட்டு போறது, அது அப்படி கிடையாது. ம். அரசியல்ங்கிறது அப்படி கிடையாது. ம். ஓகேங்களா? ஓகே. இட்ஸ் அ லாங் ம். ரன். இன்னைக்கு நாளைக்கு இது ம். இல்ல. இட் இஸ் அ லாங் ரன். ம். அப்புறம் ம். நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்க அப்படின்னா, அடே அ நம்மலாம் வந்து அசோக்க திட்டிட்டு இருக்கிறோம். அசோக் வந்து ஆ. உலகமே அசோக்க திட்டுது. கிடையாது, ம். ம். கிடையாது. நீங்க போய் ஓகே. வந்து அ அவர் பேர் என்ன? மதன் கௌரி, அதுக்கப்புறம் வந்து அவர் பேர் என்னங்க? அந்த நல்ல அ சோல்ஜர்ஸ் அது என்ன? என்ன என்ன? ஏ ஏ2டி. ஏ2டி. ஏ2டி ஏ2டி. இவங்கள எல்லாம் நீங்க ம். போய் திட்டுனீங்க. ஓ! நீங்க நெனச்சிட்டீங்க, ஓ ம். ஏ2டி எல்லாம் ஏ2டிக்கு ஃபேன்ஸே இல்ல. ஏ2டிக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களா? ம். இல்ல, 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 இல்ல. நானே அவரோட ஃபேன் தான். ம். ஏ2டி எல்லாம் சச் எ இன்டெலிஜென்ட் சாப்ங்க. ஆமா. ஆமா. இஸ் வெரி ஆமா, ஆமா, ஆமா. இன்டெலிஜென்ட். கண்டிப்பா. ம். இவங்க ம். ம். எல்லாம் போய் ஏ2டிய வந்து திட்டிட்டு வந்தாங்க. இதனால ஏ2டிக்கு ம். ஏதாச்சும் ம். ஏதாச்சும் இல்ல, இல்ல. இல்ல ப்ரோ. ஏ2டி இல்ல அது ப்ரோ. மோசடின்னு சொன்னதுனால, அவங்க டீம் ம். எல்லாருமே வந்து பெரிய பெனிஃபிட். அதாவது கரெக்ட்டா சொல்றான் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ம். கரெக்ட்டுங்களா? ம். 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 மதன் ம். கௌரி ம். அதே மாரி என்னோட இதுக்கும் அப்படிதான். என்னோட பேஸ்க்கும் அப்படிதான். ம். அசோக் வந்து பெரிய மோசடிய ஸ்டாப் பண்ணியிருக்கான். பிக்கஸ்ட் ஸ்கேம். ம். ம். ஒரு இளைஞர் ஒரு ஒரு யங்ஸ்டர் இது செஞ்சது கிடையாது. அசோக் தைரியமா நின்னு, ஓகே. எத்தன பேர் எதிர்த்து நின்னாலும் நின்னு ஸ்ட்ராங்கா எது ம். நியாயமோ அது பக்கத்துல ம். நின்றுருக்கான். ம். ம். நாங்க வி ஆர் இன் அ வீக்கர் போர்ஷன் ஆஃப் இதுங்க. அதாவது எங்க ஸ்டேட்ல நம்ம ஸ்டேட்ல அ எங்க ஓகே. நான் இருக்கிற இடத்துல எங்க கட்சி வந்து ரொம்ப சின்ன பார்ட்டி தான். ஆனா ஓகே. இங்க நான் ஓகே. தைரியமா நிக்கிறேன். எல்லா அதிகாரியும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க அப்படின்னா, மோசடிக்கு ம். எதிரா ம். தைரியமா நிக்கிறாங்கன்றதுக்காக. ம். 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 ஒரு ஸ்டெப் வித்ட்ரா பண்ணிட்டு போகலீங்களே. ஒரே ஒரு ஸ்டெப் ஓகே, வித்ட்ரா ஓகே. பண்ணிட்டு போகல. இது ம். மோசடி ம். தான் மோசடி தான். அது எத்தன பேர் எதிர்த்தாலும் ம். சரி. இது இவங்க எல்லாம் என்ன ஓகே. நினைச்சுக்கிறாங்க, ஓ நம்ம வந்து அவனுக்கு 100 கமெண்ட் போடுறோம். 100 லைக் ம். தப்பா போடுறோம் அப்படின்னா எனக்கு பாதிப்பு ஒண்ணுமே கிடையாது. ஓகே, எனக்கு ஓகே, ஓகே. சப்போர்ட் பண்றவங்க அத்தன பேர் இருக்காங்க. என் ஸ்டேட்டஸ்ல நேத்து வச்சிருந்தேன். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க ஓகே. வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறவங்க அந்த மாரி அத்தன பேர் இருக்காங்க. ரைட், 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 ரைட். ஓ இது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. மோசடினா மோசடி தான். அது யாரா ஓகே. இருந்தா தைரியமா சொல்லிட்டு போலாம். ம். ம். இப்ப வந்து நீங்க சொன்ன மாரி நம்ம டைரக்ட்டா நேர்ல போய் பார்க்கணும் அப்டின்னா, டியூஸ்டே போலாம் இல்லைங்களா? ஆ கோர்ட்டுக்கு அதாவது போய் எனக்கு அவ்ளோ எக்ஸாக்ட்டா தெரியல. டியூஸ்டே, தர்ஸ்டே இருந்தது. அந்த ஓகே, பர்ட்டிகுலர் ஜெயில்ல என்ன இது அப்படிங்கிறது தெரியல. நீங்க அது ஓகே. ஜெயிலுக்கு போய் எம்டி பார்க்கறதுக்கு தானே சொல்றீங்க? அங்க ஆமா. போயிட்டு எம்டி நீங்க பார்க்கறதுக்கு இந்த கேஸ பத்தி ஃபுல்லா அங்க என்ன அப்டேட் போயிட்டு இருக்குன்னு அப்ப நம்மளுக்கு தெரியல. அங்கலாம் எனக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் எதுவும் கிடைக்காது. நீங்க போனீங்கன்னா ஆ. முதல் பேப்பருக்கு விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா நீங்க ம். என்ன ஆன் வாட் பேசிஸ்ல நீங்க ரிலேட்டிவ்ட்ட போறீங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த ரூல்ஸ் எனக்கு சரியா தெரியல. அத நீங்க விசாரிச்சுட்டு ஓகே, போங்க. ஓகே. ம். வாரத்துல 2 நாளோ, 3 நாளோ விசிட்டர்ஸ் ஏன் இத நான் கேட்கிறேன்னா, இப்போ நம்ம சைட்ல இந்த சைட்ல ஒரு நெகட்டிவ் சைட் போது. இன்னொரு சைடு பாசிட்டிவா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அத நம்பி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உள்ள உண்மை என்னதான் நடக்குதுன்னே புரியாத மாரி இருக்கு இல்லையா? அதனால நீங்க நம்ம ஜெயில்ல நேர்ல போய் விசிட் நீங்க பண்ணி பேச ஜெயில்ல முடியும். போய் ம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே. இல்ல, இல்ல. நீங்க இந்த இஓடபிள்யூ இவங்களலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஈரோடு நீங்க அதிகாரிகிட்ட போய் பாருங்க. நீங்க எந்த ஊருங்க? ம். நான் இங்க பெங்களூர்ல இருக்கேன் இப்போ. சொந்த ஊர் எதுங்க? சொந்த ஊர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தானங்க. நேட்டிவ் கேரளா, கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கேன். புரியலீங்க. கோயம்புத்தூர்லயே வந்து நீங்க ஒரு நாள் போய் இஓடபிள்யூல போய் பேசுங்க. என்ன இது? இந்த ஓகே, கேஸ் ஓகே. என்னது? ஒரு 2 பேர் ம். பாதிக்கப்பட்டவங்க கூப்ட்டுட்டு போங்க. கூப்ட்டுட்டு போய் கேளுங்க. ஓகே, இது என்ன கேஸ் என்னதுங்க? இது உண்மையாலுமே ம். ஸ்கேமா? நல்ல கம்பெனியா? ஓகே. கவர்ன்மென்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கு? அப்படிங்கிறது ம், கேளுங்க. ம். முதல்ல இருந்து இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே. அது எவ்ளோ வந்து நம்ம இந்த சாட்டர்டே, சண்டே லீவு அப்படிலாம் எதுவும் இல்லல்ல. எப்ப வேணாலும் போய்க்கலாமா? இஓடபிள்யூ ஆ. வந்து சாட்டர்டே நாட் ஒர்க்கிங். சிசிபி கூட ஏதோ ஒர்க்கிங். ஆனா இஓடபிள்யூ வந்து ஓகே. சாட்டர்டே வீக் மண்டே டேஸ் போனா நேர்ல விசிட் பண்ணி போய் கேஸ் டீட்டெயில் வாங்கிடலாம். ம். இல்ல அப்படி இல்லைன்னா, நீங்க போயி கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கேட்டா இது பண்ண மாட்டாங்க. நீங்க ஓகே, கேட்கலாம். இது என்ன நல்ல நிறுவனமா? என்ன இது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ரிட்டயர்ட் ஓகே. ஆஃபீசர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க.
அவங்கள புடிச்சு ஓகே, கேளுங்க. ஓகே. சார் இந்த மாரி இப்படி ஒரு ஓகே. பாதிப்பு இருக்கு. இத பத்தி ம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ம். இந்த இல்ல அத மாரி விட இது கரண்ட்டா இப்ப போயிட்டு இருக்குன்னா, அவங்களுக்கு இன்னும் அப்டேட் இருக்கும் இல்லைங்களா? அது சம்மந்தமாவே வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிட்டயர்ட் கண்டிப்பா. ஆபீஸ விட ம், ம், ஆமா. ம். நான் இது முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் இது முதல்ல இருந்து சொல்றேன்? ஏய் நீ என்னை விட்டுரு. நான் வந்து ம், நான் மக்களுக்கு சொன்னதே அதான். அதாவது மைவித்திரி ம், ராஜ் மக்களுக்கு வந்து சொன்னதே அதான். நீ ம், என்னை விட்டுரு. உங்க நிறுவனம் சொல்றத விட்டுருங்க. ஒரு 30 ம், பேர் சேருங்க. இல்ல ஒரு 50 பேர் சேருங்க. ஆளுக்கு ரூ. 100 ம், போடுங்க. ரூ. ம். 100ங்கிறது பெரிய தொகையா இருக்காது. ஆமா, ரூ. ஆமா. 100 ம். போடுங்க. போட்டீங்கன்னா ரூ. 5,000 ஆச்சு. நேரா போய் ஒரு ம். வக்கீல பாருங்க. வக்கீல பார்த்து, ஓகே. இந்த கேஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு. இது உண்மையாலுமே ம். மோசடியா? நாங்கல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இத நாங்க வந்து ஓகே. எப்படி ஹேண்டில் பண்றது? இது இந்த ம். இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகள்லாம் எப்படி போகும்? இந்த நிறுவனம் இப்படி வந்து ம். காசு குடுக்க முடியுமா? அதாவது காசு இப்ப ம். வந்து ஒருத்தருக்கும் 10,000ன்னு போட்டாவே 200 கோடி குடுக்கணும். 6 மாசத்தோட காசு ம். 200 கோடி. இவங்க எதுக்காக வந்து ம். சரண்டர் ஆயிருக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி ம். விஜயராகவன் இருக்கான். அவன் தான் சொத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கான். இவன் எதுக்காக போய் ம். சரண்டர் ஆயிருக்கான்? இது கேஸ் எப்படி போகும்? இதெல்லாம் கேளுங்க. ம். கரெக்ட், கரெக்ட். அதான் இப்போ நம்ம வந்து இப்போ YouTube இதெல்லாம் பார்க்கிறத விட, ஆ டைரக்ட்டா போய் இறங்கி விசாரிச்சுட்டாலே நம்ம கிளியர் ஆயிடலாம். அப்போ ஓகே. அசோக் கண்டிப்பா சொன்னது நானே இத கரெக்ட். பண்றேன் ப்ரோ. ம். ம். அசோக் சொன்னது கரெக்ட்டா? அல்லது ம். அ ம அந்த அந்த தரப்பு சொல்றது கரெக்ட்டா? அதாவது அந்த நிறுவனம் ம். சைடு சொல்றது கரெக்ட்டா அப்டின்ட்டு உங்களுக்கு ஒரு வந்துரும். ம். நாலேட்ஜ் வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஓகே, இத ஓகே. எப்படி எடுத்துட்டு போலாம்? இந்த கேஸ நம்ம எப்படி எடுத்துட்டு போலாம்? சரி, நம்ம வந்து ம். ஒரு தவறு நடந்துருச்சு. நம்ம இன்வெஸ்ட் ம். பண்ணியாச்சு. ம். இது நல்ல ம். ம். நிறுவனம். அந்த அட்வொகேட்டே சொல்றாங்க. "டேய் இது தங்கமான நிறுவனம்னா நிம்மதி. ஓகே. ம். ஓகே ம். ரைட். ம். நிம்மதி. அது என்னமோ நடந்துட்டு போட்டும் நம்ம வந்து உட்கார்ந்துக்கலாம்." அப்படி இல்ல. ஓகே. இல்லப்பா இது ம். மூடிருவாங்க. இது மோசடிப்பா. இதெல்லாம் இனி நடக்க விட ம். முடியாது. இந்த மாரி ம். ம். ஆயிரக்கணக்கான மோசடிகள் இப்படி வந்தாச்சு. அத வச்சு தான் சொல்றோம் அப்படின்னு ம். சொல்லி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ம். இப்ப நம்ம முதலீடு பண்ணியாச்சு. அந்த காசு இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ மக்கள் வந்து போய் கேஸ் குடுத்தாலும், நீங்களே வந்து ஒரு விளக்கம் சொல்ட்டீங்க. இப்ப வந்து ஒரு 5 பேர் கேஸ் குடுத்தாங்கன்னா, ஒரு ரூ. 5,00,000 குடுத்துட்டு வெளிய வரணும் அப்டின்னா, அது வந்து பாசிபிள் இருக்குன்னு சொல்ட்டு. ஒரு 1000 பேர், 2000 பேர் கேஸ் குடுக்குறாங்கன்னா, அது வந்து பாசிபிள் கிடையாது. அப்போ மக்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கறது தான் இல்ல, நல்லது. ஒருவேள வெளிய இல்ல, வந்து ம், இல்ல, இல்ல. ம். இப்போ 100 1000 பேர் போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10,00,00,000 தான். ஓகே. ம். 1000,00,000ங்கிறது 10,00,00,000 கரெக்ட்டுங்களா? ஆமா, 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 ஆ ஆமா. 10,00,00,000 உங்களுக்கு ரெஸ்ட் அஷ்யூர்ட் உங்க காசாச்சு கோர்ட்ல வந்தாச்சு இல்லைங்க? இல்ல புரியல. உங்களுக்கு அஷ்யூர்ட் இல்ல. உங்க காசு கோர்ட்ல கட்டியாச்சுன்னு அஷ்யூர்ட் இல்லைங்க. ம், ம், ம். பின்னாடி அவங்க வந்து குடுத்தா அதாவது 10,00,00,000 அதான் 10,00,00,000 கோர்ட்டுக்கு போயிரும். அவங்க கிட்ட இருந்து மக்களுக்கு வருமா? மக்களுக்கு வந்துரும். ம். இல்ல எம்டியே வெளிய வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி பணம் போடலாம். அந்த மாரி தான் இப்ப பார்த்துட்டு வரவங்கலாம் சொல்றாங்க. கண்டிப்பா நான் வெளிய வந்து பணம் போடுவேன் மாரி சொல்றாரு அப்படின்னு திரும்ப சொல்றாங்க. திரும்ப சொல்றேன். 1200 ம். கோடி கட்டுறக்கு இல்ல. நான் சொல்லி ம். ஒரே ஒரு விஷயம். அதாவது அ ம். V3 சம்மந்தமா ஏதேதோ பேசிட்டு இருந்தாங்க. 17,000 கோடி ஓகே. மறுசீ அதெல்லாம் நீங்க ம். தூக்கி ம். வச்சுரு. நான் ம். சொன்னதுல ஒரு விஷயம் ம். நடக்காம இருந்தது சொல்லுங்க. ஓகே, ஓகே. ஒத்த இன்னும் அது விஷயம். சரி. ஒரே ஒரு ம். நான் சொல்றது நடக்காம இருந்தது சொல்லுங்க. ம். எல்லாமே நடந்திருக்கு. ம். எல்லாமே. நான் இதுக்கு ஓகே. முன்னாடி சொன்னேன். இப்படி நடக்கும். இதான் அதான் வழக்கு போடுவாங்க. இது எல்லாமே நான் சொன்னேன். ம். எல்லாமே சொன்னேன். கரெக்ட்டா சொன்னேன். ஓகே. அந்த ம். இதே மாரி அந்த தற்குறி சொன்னது ஒரே ஒரு விஷயம் நடந்தது சொல்லுங்க. ஒத்த விஷயம் நீங்க சொன்னது நடந்தது சொல்லுங்க. ம். ம். இல்ல நான் இப்ப அவர பத்தி பேச விரும்பல. அது அவரோட அவரோட விஷ் ஏதாவது போடுறாரு. நீங்க ம். நீங்க 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 உங்ககிட்ட நான் நெறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். என்னது? ம். இவங்க பெயில் அப்ளை பண்ணியிருக்கிறது எதுக்காக ம். அப்டின்னா, இந்த கம்ப்ளைண்ட் வராம இருக்கிறது எதுக்குன்னா, பெயில் கிடைச்சு வெளிய வரணும் அப்டின்ட்டு. ஆமா, வெளிய ஆமா. வந்ததுக்கு அப்புறம் மீதி எல்லா டைரக்டர்ஸ், மீதி விஜயராகவன் எல்லாருமே பெயில் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ம். இந்த ம். பெயில் வச்சு பெயில் கிடைச்சிரும். அது மட்டும் தலைமறைவா தான் ஓகே. இருப்பாங்க. ம். அப்புறம் ம். பணம் போட மாட்டாங்க. உறுதியா ம். பணம் போட மாட்டாங்க. சிஎம் மெம்பர்ஸ்க்கு ம். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் போடுறதுக்கு அந்த நிறுவனத்துக்கிட்ட பணம் இல்ல. இதெல்லாம் நீங்க ம். பார்க்க தான் போறீங்க இனி. ஓகே. பணம் இதெல்லாம் இல்லங்கிறது நீங்க வந்து கேரண்டியா சொல்றீங்களா? இல்ல ஒரு அசம்ப்ஷன்ல சொல்றீங்களா? இந்த பிசினஸ் நடக்கல அத வச்சு சொல்றீங்களா? கேரண்டியா. கேரண்டீட் கேரண்டீட் தான் இது எல்லாமே சொல்லியாச்சு இல்லைங்க. ஓகே. இப்போ கம்பெனியோட அக்கவுண்ட்ல பணம் இல்ல. கன்ஃபார்ம் இல்லங்கிறீங்க. ஓகே சார். அப்போ வந்து நான் வந்து நீங்க சொன்ன மாரி நான் வந்து யுஓடபிள்யூ கிட்ட பேசுறேன். எம்டி அவரையும் வந்து நீங்க சொன்ன மாரி டியூஸ்டே போய் பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா? நான் சென்னையும் போய் பார்த்துட்டு டியூஸ்டே தான் நான் திரும்ப கோயம்புத்தூர் சொல்றேன் பாருங்க. திரும்பவும் சொல்றேன். ஓகே, டியூஸ்டேன்னு சொல்றீங்க. இல்ல டியூஸ்டேவா அந்த ஜெயிலுக்கு என்ன விசிட்டர்ஸ் ஓகே. டே எந்த டேன்னு எனக்கு தெரியல. அது விசாரிச்சுக்கிட்டு போங்கங்கிறேன். ஓகே, ஓகே. டன், டன், டன்.
அத நான் என் சைடுல யாரையாவது வச்சு விசாரிச்சுட்டு அது நான் அதுக்கு உங்களோட ஏத்த மாரி போய் பார்த்துட்டு அனுமதி இருக்கா? ஏன்னா இந்த வழக்குல நீங்க எப்படி தொடர்பு இது பண்ணியிருக்கிறீங்க? அவங்க ரிலேட்டிவா இருக்கீங்களா? அத நீங்க விசாரிச்சுக்கிட்டு போக முடியும்னா ம். போய் பாருங்க. எனக்கெல்லாம் அதுல நோ அப்ஜெக்ஷன். நான் இந்த ஓகே, கேஸ் ஓகே. என்ன நடக்குதோ அததான் சொல்றேன். ம். நோ ம், எக்ஸாஜரேஷன். ம். ஓகே. மிகைப்படுத்தி ஒண்ணுமே சொல்ல கிடையாது. என்ன அதான் கேஸ் இப்போ வந்து என்னன்னா, உள்ள போயிட்டு வர்றவங்க ஃபுல்லா வந்து வெளிய வந்து எம்டி இப்படித்தான் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பே அவுட் போடுவேன். இந்த மாரி சொல்லி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க அது சொல்லுங்க. இப்படி எவ்வளவு உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. தெரியல. ஒரு நிமிஷம். இப்படி அதான். சொல்லியிருக்காங்கல்ல. இந்த கேஸ ம், பிப்ரவரில ம், இருந்து நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, இந்த நாள் ம், காசு வந்துரும், அந்த நாள் காசு வந்துரும்னு எத்தன வீடியோ பார்த்திருப்பீங்க? ம். இல்ல அதுக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பேமெண்ட் போடுறதுக்கே என்ன விடல. அடுத்தடுத்த பிரச்சனை குடுத்துர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாருன்னு சொல்றாங்க. நீங்க பேமெண்ட் ம். நீங்க சொல்ற மாரி ஒரு சுவிட்ச் அமுத்துனாதான் பேமெண்ட் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ம். இல்ல, இல்ல, இல்ல. ஆ? இத்தன நாள் ம். அதாவது மே மாசத்துல என்கிட்ட பேசும்போது கூட ஜூன் 10 மே 5 பேசுறாங்க. ஜூன் 10க்கு ஆமா. வாய்ப்பே கிடையாது ம். அப்படின்னு நான் சொன்னேன். ம். ம். ஏன்னா ம். ஜனவரி மாசம் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல பேமெண்ட் ஓகே. வர்றதுக்கு இந்த நிறுவனத்துக்கிட்ட பணம் இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ம். ஓகே. பிப்ரவரியோடதோட நின்னு போச்சு. கரெக்ட்டுங்களா? ம். ம். கரெக்ட், கரெக்ட். அதுக்கப்புறத்துல இருந்து நாங்க சொன்னதுல ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆயிருக்கா? ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்கா? ஓகே. இல்ல எல்லாமே நடந்திருக்கு. சொல்றேன். ஆப் பேன்ட்டு. நேத்து ம். நைட் நீங்க கேட்கும்போது ம். சொல்றேன். செபி வந்து ஏற்கனவே ம். டிசம்பர் மாசம் குடுத்திருந்தாங்க. அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் ம். கேட்டிருந்தாங்க. செபி சொல்றேன். ம். ஓகே. இஓடபிள்யூ இப்ப அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் குடுத்திருக்காங்க. அது குடுத்தே 20 ம். நாள் ஆச்சு. என்னைக்கு வேணாலும் இது ம். நடக்கலாம்னு சொன்னேன். இது ம். இன்னைக்கு நடக்குதா இல்லைங்களா? நம்ம நேத்து என்ன ஆமா. பிளான் பண்ணி நம்ம பேசுனோங்களா? இல்ல, 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 இல்ல. ஆ? இன்னைக்கு இது நடக்கும்னு நமக்கு என்ன தெரியும்? ஆனா நான் சொன்னேன் இல்லைங்க. இல்ல இது தெரியும். ப்ராசஸ். ம். ம். ப்ராசஸ். ஆமா. இந்த மோசடி ஓகே. வழக்குகள் இதுதான் ப்ராசஸ். நான் தீர்க்கதரிசி ம். கிடையாது. ஒரு ஏற்கனவே கண்டிப்பா. ம். நடந்து இப்படி இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் ம். நடக்கும். இதுதான் ம். நடக்கும். ம். இவ்வளவுதான். நான் அதுதான். அப்ப வந்து இது எக்ஸாம்பிள் ப்ராசஸ் தானே. இப்ப வந்து கேஸ் குடுத்தாலே, அடுத்து இதான் நடக்க போதுன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் தானே. இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அத வச்சு நீங்க சொல்லலாம் இல்லையா? நீங்க கேஸ் ம். குடுத்தா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்க பணத்த வந்து கோர்ட்ல போய் கட்ட வேண்டியது வரும். ஓகே. பெயிலுக்கு நம்ம கட்டிட்டு தான் வெளிய வர வேண்டியது வரும். ம். ம். நீங்க ம். காசு குடுக்கலைன்னா என்ன ஆகும்? பெயில்ல வந்துருவாங்க. அது காசு குடுக்க இவங்க திருப்பி உங்களுக்கு குடுக்க போறது கிடையாது. உங்களுக்கு உங்க ஓகே. பணம் வராம போகும். இதனால எனக்கோ, ம். இல்ல அந்த கம்பெனிக்கோ என்ன லாஸ்? ஓகே. புரியுது, புரியுது. பாதிப்படையறது மக்கள் தான். அதான் இதுக்கு வந்து சொல்யூஷன் என்னன்னா, நான் வந்து ஒரு டைம் நீங்க சொன்ன மாரி, அவங்க தனிப்பட்ட முறையில போய் ஒரு டைம் விசாரிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க கிளியர் ஆயிடுவாங்க இல்லீங்களா? அது உங்களோட இஷ்டம். ம். நான் ஸ்டாப் விருப்பம். பண்றேன்னு ம். சான்ஸே கிடையாது. ஓகே, ஓகே. என்னோடது நான் இது சொல்லிட்டேன். இத கட் ம். பண்ணி நான் சொன்னது நடந்துச்சுன்னா, இந்த பீஸ கட் பண்ணி அசோக் அன்னைக்கே வந்து இத சொன்னான் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு தயாரா? கண்டிப்பா. அதாவது நான் கண்டிப்பா போடுறேன். ஓகேங்களா? அவ்வளவுதான். நம்மளோட இது ஓகே. அவ்வளவு. கண்டிப்பா. ம். அசோக் அன்னைக்கே ம். அது ம். மோசடின்னு சொன்னான். இது மோசடி 2 ஆச்சு. ம். அசோக் அன்னைக்கே வந்து ம். சொன்னான். இந்த மாரி வந்து அ ம். வெளிய வந்தாலும் அந்த பெயில் வர்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ம். விஜயராகவன ம். ம். காப்பாத்துறதுக்கு தான் சத்யானந்த் இருக்கு. ம். சத்யானந்த் நாட் தி மெயின் அக்யூஸ்ட். ம். ம். விஜயராகவன் இஸ் தி கல்பிரிட். ஓகே, ஓகே. புரியுது. ஓகேங்களா? விஜயராகவனோட ஓகே. மோடஸ் ஆப்பராண்டி அதாவது 10 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ம். விஜயராகவன் ஓகே. இதே எம்எல்எம் தான். தொடர்ந்து எம்எல்எம். இது ம். வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. ஆனா இதுக்கு ம். முன்னாடி அவங்க நடத்த முடியாத அளத்துக்கு அவங்க ஆனுவல் ம். ரிட்டர்ன்ஸ் இதானனால அவங்களால ம். நடத்த முடியாது. இனி ஒரு கம்பெனி நடத்த முடியாம போறனால. ஏன்னா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எதுக்குமே ம். ஃபைல் பண்ணல. அவங்களுக்கு ம். வந்து பின் நம்பர் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க கவர்ன்மெண்ட். அதனால ஓகே. ஒரு ஆள போடணுங்கிறது தான் சத்யானந்த். ஓகே. அந்த சத்யானந்த் வந்து இப்ப வந்து மாட்டிட்டு முழிக்கிறாரு. அவங்க ஃபேமிலி ம். மார்க்கெட் இருக்குது. சத்யானந்த் பெரிய ம். நீங்க நெனைக்கிற மாரி சொத்துக்கள் எக்கச்சக்கமா குவிக்கலாம் கிடையாது. அவரும் வீடு வாங்கியிருக்காரு. 2,50,00,000 காட்டன் சிட்டில ம். வீடு வாங்கியிருக்காரு. அது இதெல்லாம் ம். பண்ணியிருக்காரு. ம். ஓகேங்களா. கார் ம். வந்து ம். 60,00,000 ம். வாங்கிட்டு அது இதுன்னு ம். பண்ணியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் சொத்துக்கள் சேர்த்து. ம். ஆனா ம். மேஜரா இதுல வந்து சொத்து வாங்கி குவிச்சது, அனுபவிச்சது, அ அவங்களோட அ அவனோட டிரைவருக்கு சொத்து வாங்கி குடுத்தது, டிரைவரோட ஒய்ஃப்க்கு சொத்து வாங்கி குடுத்ததெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா ம். விஜயராகவன் தான். ம். ஓகே. நெறைய பணம் விஜயராகவன் கிட்ட தான் பதுக்கப்பட்டு இருக்கு. விஜயராகவன ம். சத்யானந்த் போயிருக்கிறாரு. அவ்வளவுதான். ஓகே. உங்க ஓகே. நிறுவனத்த திருப்பி நடத்துறதுக்கோ, உங்களுக்கு பணத்த ம். திருப்பி குடுக்குறதுக்கோ எல்லாம் கிடையாது. ம். ம். இது இன்னும் 1 ஓகே. மாசத்துல ம். புரிஞ்சுக்கும். இவ்ளோ நான் சொல்லும்போது புரிஞ்சுக்கல. இனி ம். 1 ம். மாசம் அப்புறம் புரிஞ்சுக்குவீங்க. அப்ளைனஸ் எல்லாம் பல்டி அடிச்சுருவானுங்க. எல்லாம் பல்டி அடிச்சுருவாங்க. ம். அப்புறம் இந்த மக்கள் ஓகே. அத்துணை பேரும் என்கிட்ட வந்து கேட்பாங்க. "இத நீ எப்படி பண்ணலாம்?" ம். அப்படின்னு. ம். ம். இனி இத்தன நாள் இது மோசடின்னு ப்ரூவ் பண்ண இல்ல, இல்ல. கேக்குது. கேட்கல, கேட்கல. வாய்ஸ் கேக்குது. அ இனி? இத்தன நாள் வந்து
இத மோசடின்னு ப்ரூவ் பண்றதுக்காக கோர்ட்டுக்கு போனவன் இனி இந்த ம். மக்களுக்கு இந்த இவங்களோட சொத்துக்களை முடக்கி மக்களுக்கு கொடுக்கணும்னு கோர்ட்டுக்கு போய் நிப்பேன். ம், ம், ம். ரைட், இதுதான் ரைட். நடக்கும். ஓகே. அதான் இத வந்து அப்ப நான் இன்னொரு சைடு என் சைடு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் வந்து நீங்க நீங்க சொன்ன மாரி எவ்வளவு பெட்ரோல் அடிக்குங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே. ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் கிட்ட கேளுங்க. ம், இப்ப ம். இருக்கிற இஓடபிள்யூ ஆபீசர்ஸ் கிட்ட கேளுங்க. இப்ப இருக்கிற அபிஷியல்ஸ் கிட்ட ம், கேளுங்க. ம், ம். கோர்ட்ல அட்வொகேட்ஸ் கிட்ட போய் கேளுங்க. எவ்வளவு சொல்றேன்? ஓகே. எவ்வளவு பேசுறேன்னு சொல்றேன். ம். ம், ம். ரைட், ரைட். எனி ஓகே. டாக்குமெண்ட் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் ம், இது நடந்திருக்கு எஃப்ஐஆர்லாம் என்ன? கவுண்டர் என்ன ம், சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க? ம், ம், தற்பொழுது ம், வந்து கவுண்டரே சப்மிட் பண்ணலன்னு சொல்லி அப்புறம் ஒரு பல்டி இப்ப ம், கவுண்டர் பிடிச்சு காமிச்சான். ம். அந்த ஆமா, கவுண்டர் ஆமா. கேட்டா நான் கவுண்டர் தரேன். நீங்க அட்வொகேட் கிட்ட போறீங்க. ஏதோ ஒரு அட்வொகேட் கிட்ட போறீங்க. எந்த அட்வொகேட் போறீங்க. நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ம், நான் ம். எனி டாக்குமெண்ட் that you ask for. ஓகே, 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 ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ. அதுதான் என்னோட டவுட் இதுதான். நான் வந்து நம்ம விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த இதுல அப்டேட் பண்றேன்.